I would say the true Bharat Ratna of India has been lost. அவர் பொறுத்த வரைக்கும் he was an extreme professional. நம்ம கச்சேரிக்கு போகிறச்சு நான் நிறைய தடவை சொல்லுவேன், சார் ஐ வில் கேரி யுவர் தப்லா, நீங்கள் கொடுங்க. இல்லை யூ கேரி யுவர் ஃப்ளூட், ஐ வில் ஓன்லி கம் ஆஃப்டர் யூ அப்படி சொல்லுவேன். He will never try to say, oh, I'm the biggest. இது அப்படியே ஒரு ஃபீலிங்கே இல்லை. அவர் கூட இருந்தால் ஒரு ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா வாட் இஸ் தி பர்பஸ். பாலமுரளி சார் வந்தார், இவரோட சேரை கொடுத்துட்டு அவர் கீழே உட்காந்து அவரோட இப்படி அன்பை பேசிட்டு இருந்தார். ஃப்ளோரில் உட்காந்து முன்னாடி யாரான ஒரு பெரிய அவரோட சீனியர் ஆர்டிஸ்ட் யாராவது வந்திருந்தா கச்சேரி ஆரம்பத்துக்கு முன்னாடி இறங்கி வந்து அவரோட பிளெஸிங்ஸ் எடுத்துக்கு அப்புறம் தான் திரும்பி போய் கச்சேரி போய் வாசிப்பார். கச்சேரி நடுவில் எதாவது கேப் எதாவது இன்டர்மிஷன் இருந்துச்சு, எதனா மாற்றிக்கணுமா, உங்களுக்கு சௌரியமாக இருந்ததா கேட்பாரு. அந்த பெரிய மகான் கேட்கணுன்ட்டு ஒன்றும் இல்லை. 2 தடவை எனக்கு ஏன் இப்படி என்னோட பேர் ஃபஸ்ட்டு போட்டு நீ உன்னோட கச்சேரி இது, நான் வாசிச்சுட்டு இருக்கேன் அக்காம்பிளிமெண்ட், என்னோடது அக்காம்பிளிமெண்ட்டாக போட்டிருக்கணும், இப்படி போடக்கூடாது, அப்படி கொஞ்சம் கோபப்பட்டிருக்காரு. அண்மையில் நம்மை விட்டு பிரிந்த திரு ஜாகிர் ஹுசேன் அவர்கள், தபேலா என்றாலே உங்களுக்கு நினைவுக்கூறுவது ஜாகிர் ஹுசேன் தான். அந்த அளவுக்கு அந்த வாத்தியத்தோடு ஐக்கியமாகி போனவர். அந்த மகா மேதையோடு பல கச்சேரி மேடைகளை பகிர்ந்து கொண்டவர். இன்னொரு மேதை புல்லாங்குழல் திரு சஷாங்க் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒரு பெரிய மேதையை நம்ம இழந்துட்டோம். அதாவது தபேலான்னா நமக்கு டக்குன்னு ஃபஸ்ட்டு வர்றது ஜாகிர் தான். ஜாகிரை நீங்கள் முதல் எப்போ சந்திச்சிங்க, நினைவு இருக்கா? மறக்கவே முடியாது. 1993 நாரதகான் சபாவில் ஒரு கச்சேரி இருந்தது, பண்டித் ஹரிபிரசாத் சௌராசியா. ஆமாம் ஆமாம். 3 full hours ஐடிசி ஃபெஸ்டிவல். அவங்க ஜாகிர் ஹுசேன் அவங்க ஹரிபிரசாத் சௌராசியா அவரோட வாசிச்சார். அந்த கச்சேரி இன்னும் மறக்க முடியாது. 3 full hours சீரியஸ் மியூசிக், அவுட்ஸ்டாண்டிங். அவங்க 2 பேரோட ரிலேஷன் ஃப்ளூட் அண்ட் தப்லா வாஸ் மேட் ஃபார் ஈச் அதர். அன்னைக்கு நைட்டு இந்த கச்சேரிக்கு அப்புறம் அங்கேயே சந்தித்தோம் ஹரிஜி ஜாக்கிர்ஜியோட. அப்போது ஹரிஜி சொன்னார், என்னோட ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் வாசிக்கலாமே, நான் கேட்கணும்னு சொன்னார். எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போனார் அங்கே ஷெரட்டன் ஹோட்டலில். அப்போ அடியார் கேட் ஹோட்டல்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேயும் ஜாக்கிர்ஜி வந்திருந்தார் அவங்க ரூமில் ஒரு 5 minutes. நீங்கள் வாசிங்க? ஆமாம். அப்போ அவ கூட விஜய் கிச்லுன்ட்டு இந்த ஐடிசி சங்கீத் ரிசர்ச் அகாடமியோட ஃபவுண்டிங் டைரக்டர் அவரும் இருந்தார். அன்றைக்கி ஒரு 15-20 minutes ஹரிஜிக்கு வாசிக்கிறச்ச ஜாக்கிர்ஜி இருந்தார். அதுக்கப்புறம் பெங்களூரில் பேலஸ் கிரவுண்ட்ஸில் என்னோட முதல் ஜுகல்பந்தி சங்கீதா சங்கரோட இருந்தது, என் ராஜமோட பொண்ணு. அதுக்கும் அவர் வந்திருந்தார். அந்த கச்சேரி ஆனதுக்கப்புறம் அவரோட தாளவாத்திய கச்சேரி இருந்தது ஜாக்கிர்ஜியோட. அது எப்போ? அதுவும் 93 தான். அப்போ தான் முதல்ல உட்காருவீங்க? முதல் மீட் பண்ணுது. அதுக்கப்புறம் எல்லா கச்சேரிக்கும் போவேன், அங்கே இங்கே பார்ப்பேன். பட் 97 ஒரு நாளைக்கு கூப்பிட்டு என்னோட சிடி கொஞ்சம் கொண்டு வந்து கொடுக்க முடியுமா, நான் ஜான் மெக்லாஃப்லினோட சக்தி குரூப்பில் ஒருத்தர் அவர் எல் சங்கர், விக்கு சார், ஜான் மெக்லாஃப்லின் அண்ட் ஜாக்கிர் ஹுசேன். ஸோ அப்போது அவர் நம்ம சக்தியில் கெஸ்ட் ஆர்டிஸ்டாக கூப்பிடணும், நீங்கள் உங்கள் சிடி ஒன்றும் எனக்கு கொடுங்க, நான் ஜானோட ஷேர் பண்ணணும். ஸோ அப்போ கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு மெட்ராஸ்க்கு வந்தாங்க. இங்கே தாஜ் கோரமண்டலில் தேவர் ரிஹர்சிங். அப்போ என்னை கூப்பிட்டு நீங்கள் ஜானுக்கு வந்து வாசிக்கணும், நானே உங்கள் கூட வாசிக்கிறேன். அன்றைக்கி தான் முதல் ஜாக்கிர்ஜி என்னோட வாசிச்சார். அப்போது மாண்டலின் ஸ்ரீனிவாஸ் அவரும் இருந்தார். அவர் தான் தாளம் போட கொடுத்தாரு. நான் ஒரு பீஸை ஜான்ஜிக்கு வாசித்தேன்.
ஐ வாஸ் அஸ்டானிஷ்டுன்னு சொல்லலாம். ஒரு கோல்கட்டாவில் அந்த சங்கராந்தி சங்கீத் உற்சவம் இந்த முருகப்பா குரூப் அவங்க எல்லா இடத்துலையும் நடத்துவாங்க, பாம்பே, டெல்லி. சரி சரி. அன்னைக்கு என்னோட கச்சேரி முதல் இந்த கலாமந்திரில். சரி. என்னோட பாம்பே காயத்ரி வயலின், ரமணமூர்த்தி மிருதங்கம். என்னோட கச்சேரி அதுக்கப்புறம் உஸ்தாத் ஜாக்கிர் ஹுசைன் அவரோட ஒரு தாழ்வதை கச்சேரி, பழனிவேல் சாரோட, விக்கு. பெரிய டீம் ஆச்சே. மறக்க முடியாத கச்சேரி. ஐயோ, அன்னைக்கு பழனிவேல் சார் தான் லீடர். பட் ஒருத்தரும் எஸ்பெஷலி ஜாக்கிர்ஜி அமேசிங். அது அந்த மாதிரி ரொம்ப ரேர். ஒரு ஆச்சரியமான விஷயம் சஷாங்க், நம்மளுடைய சொல்கட்டு தாளக்கட்டு வேற, ஹிந்துஸ்தானியில் அவருடைய தாளம் வேற. ஆமாம், அப்கோர்ஸ் நிறைய சிமிலாரிட்டிஸ் தானும். அது எப்படி அவர் அப்படியே கிராஸ் பண்ணிட்டு வாசிக்கிறார்? அவர் முதல்ல இருந்தே அவருக்கு ஒரு மிருதங்கம் ஆர்டிஸ்ட் மேலே நிறைய ரெஸ்பெக்ட். மிருதங்கம் கத்துண்டார்னு கேள்விப்பட்டேன். அது எனக்கு அவ்வளோவா தெரியாது. பட் டெஃபினெட்லி அவர் பால்காட் மணியரோட, அப்புறம் காரைக்குடிமணி சாரோட, சிவராமன் சாரோட எல்லாம் நிறைய பழகியிருக்கார். விக்கு சார் அஃப்கோர்ஸ் ரொம்ப லாங் அசோசியேஷன். ஸோ ஜாக்கிர்ஜிக்கு ஒரு டீப் இன்ட்ரெஸ்ட் இன் ஆல் சிஸ்டம்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. அதான் கரெக்டாக. நம்ம சவுத் இண்டியன் மட்டும் சொல்ல முடியாது. அவருக்கு நீங்கள் ஆப்பிரிக்கன் ரிதம் பற்றி பேசுங்க, கொரியன் ரிதம் பற்றி பேசுங்க, ஜாப்பனீஸ் ட்ரம்ஸ் பற்றி பேசுங்க, அவர் எல்லாரோடையும் வச்சிருக்காரு. ஸோ அவருக்கு இந்த அமெரிக்கா போனதுனால ஐ திங்க் ஹி ஹிம்செல்ஃப் ஹஸ் டோல்ட் மீ early 70s late 60s அமெரிக்கா போகிறச்ச அவருக்கு நிறைய எக்ஸ்போஜர் கிடச்சிது. நியூயார்க்கில் இந்த ட்ரம்மர்ஸ் அந்த ட்ரம்மர்ஸோட வாசிக்கிறது நிறைய ஹியர் டீப் எக்ஸ்போஜர். அண்ட் பியாண்ட் ஒரு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பர்டீஸ் வந்ததுக்கப்புறம் எல்லாமே நம்ம ரிதமாக தான் பார்ப்போம். இது மிருதங்கம் ட்ரெடிஷன்ட்டு பார்க்க மாட்டோம், இது தபலா ட்ரெடிஷன். சவுத் இண்டியன் ட்ரெடிஷன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இருக்கு. பட் அபவ் அண்ட் ஆல், இப்போ 2 மேத்தமெட்டிஷியன்ஸ் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவிலேருந்து மேத் பேசணுன்னா ஒன்று தான் பேச முடியும், ஈஸியாக பேச முடியும். இதே மாதிரி தான் ரிதம், லாங்குவேஜ் ஆர் மியூசிக் ஆல்சோ. நம்ம கீர்த்தனை ஒன்று நீங்கள் வாசிக்கிறீங்க. ஆமாம். ஒரு ஆபேரியில் நகுமூமு வாசிக்கிறீர்கள். நம்ம நகுமூமோடைய அந்த பேட்டர்ன் இருக்கு பாருங்க. ஆமாம். அந்த பல்லவி, அனுப்பல்லவி, சரணம் இருக்கு பாருங்க, அந்த ஸ்டைல் அது வந்து நம்ம மிருதங்க ஒரு காரைக்குடி மினிசாருக்கோ சிவராமனுக்கோ தெரியும். ஆமாம். ஆனால் அவருக்கு நம்ம கீர்த்தனை எல்லாம் அப்படி புரிஞ்சு எப்படி வாசிக்கிறார், கரெக்டாக வாசிக்கிறார். இப்படி நிறைய கேட்டிருக்காரு நிச்சயமா. பட் நம்ம அப்படி பார்க்கவும் கூடாது. ஏன்னா இப்போ ஜாக்கிர்ஜிக்கு எல்லா காம்போசிஷனும் அவருக்கு நம்ம வாசிக்கிற காம்போசிஷன்லாம் தெரியணுங்கிறது ஒன்றும் இல்லை. இல்லை, அதை எப்படி கரெக்டாக புரிஞ்சுக்கிறார்? அந்த அதோட ஆன்டிசிபேஷன் இஸ் பை எக்ஸ்போஜர் அப்படி சொல்லலாம். பட் நாமளும் அவரோட வாசிக்கிறச்சே நம்ம ரிஹர்ஸ் பண்ணுவோம், என்ன வாசிக்கலான்ட்டு பார்ப்போம், கொஞ்சம் ஜென்ரலைஸாகவும் வாசிப்போம். ஏன்னா ஒரு ஜாஸ் மியூசிஷியன்ஸ் கூட என்ன வாசிக்கணும், கிளாசிக்கல் மியூசிஷியன்ஸோட என்ன வாசிக்கணும், இது நம்ம பியோர் கர்நாடிக் மியூசிக் எல்லா இடத்துலையும் வாசிச்சிருக்க முடியாது இல்லையா. பட் ஜாக்கிர்ஜி டெஃபினெட்லி அவருக்கு நிறைய இந்த கர்நாடிக் மியூசிஷியன்ஸோட வாசிச்சு பழகிறதுனால அவருக்கு நிறைய எக்ஸ்போஜர் இருந்தது. இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் தி வெரி ஃபியூ தப்லா ஆர்டிஸ்ட் ஹூ ஹேட் தி கிரேட்டஸ்ட் எக்ஸ்போஜர்னு சொல்லலாம். சேஷகோபாலன் அவரோடையும் வாசிச்சிருக்கார். ஆமாம், கிருஷ்ணகாந்த் சபாவில் ஒரு கச்சேரி ஒரு 20 வருஷம் முன்னாடி இருக்கும். இன்னும் அசாத்தியமாக வாசிச்சார் அன்னைக்கு. குருவாயூர் துரை சார், விக்கு சார், ஜாக்கிர்ஜி, சேஷகோபாலன் அண்ட் மேண்டோலின் ஸ்ரீனிவாஸ். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஜுகல்பந்திஸ் ஐவ் எவர் ஹர்ட். இன்னொரு விஷயம் அவர்கிட்ட பார்த்து ஆச்சரியப்பட்டது என்னன்னா, கீர்த்தனைக்கு வாசிக்கும் போது ரொம்ப அணைச்சி வாசிக்கணும். இந்த கீர்த்தனை எப்படி போகிறதோ சில நேரங்களில் சைலன்ஸ் கூட விட்டுடணும். இந்த கீர்த்தனையோட அழகு கெடாமல் வாசிக்கணும். அதை கரெக்டாக புரிஞ்சு செய்வார் அவர். தப்லா ட்ரெடிஷன்லேயே ஒன்று பில்டின்னு சொல்லலாம். அது என்னன்னா, கேட்டு வாசிச்சு ஜாஸ்தி ஃபரன்ஸ் இல்லாமல், ஆர்னமெண்டேஷன் இல்லாமல், நீட்டாக அந்த தாளத்தோட ஒரு பியூட்டியை காமிச்சுட்டு வாசிக்கிறது தப்லாவோட இன்பில்ட் ட்ரெடிஷன். அது இட்ஸ் வெரி சூட்டபிள் ஃபார் மெனி கர்நாடிக் ஸ்டைல்ஸ் ஆல்சோ. ஆமாம். ஸோ ஜாக்கிர்ஜி வாஸ் தி பெஸ்ட்ன்னு சொல்லலாம் அந்த விஷயத்தில். அண்ட் ஜாக்கிர்ஜியோட ஒரு இன்னேட் எபிலிட்டி என்னன்னா, யாரோட உட்காண்டாலும் அவருக்கு அந்த எப்படி அது பியூட்டிஃபுல்லாக மியூசிக்கலாக பிளெண்ட் பண்ணுறதுங்கிறது அவருக்கு ஒரு கிஃப்ட். அவர் நிறைய கர்நாடிக் மியூசிஷியன்ஸோடையும் பார்த்துருக்கேன், என்னோடையும் பார்த்துருக்கேன். ட்ரிவாண்ட்ரமில் ஒரு கச்சேரி இருந்தது, ராகேஷ் சௌராசியா அவரோடது என்னோடதும் ஜுகல்பந்தி. இப்போ அமெரிக்காவில் அவர் தான் முதல் நியூஸ் சொன்னார், ராகேஷ் சௌராசியா தான். ஆமாம். இப்போ அவர் அன்னைக்கு மிருதங்கம் ஒன்றும் வேண்டாம் நானே வாசிட்டு இருந்தார் ஜாக்கிர்ஜி. சரி. அவர் தான் நடுவில் உட்காண்டாரு, நான் ரைட் சைடில் உட்காண்டேன், லெஃப்ட் சைடில் அவரே 2 ஸ்டைலுக்கும் பியூட்டிஃபுல்லாக வாசிச்சார். I never felt that something was missing.
So beautifully he played. That was a absolute gift. Somebody like Zakir ji he had an enormous exposure, be it L. Shankar, L. Subramaniam. அந்த காலத்தில் எவ்வளோ பேர் கூட வாசிச்சிருக்காங்க சிவராமன் சாரோட. ஸோ அவருக்கு ஒரு இட்ஸ் அ கிஃப்ட். நத்திங் மோர் கேன் பி செட் அபவுட் இட். இட்ஸ் அன் அப்சல்யூட் கிஃப்ட். நீங்கள் மெயின் ஆர்டிஸ்டாக உட்காரும் போது அவர் ரொம்ப அவர் தன்னை டாமினேட் பண்ணிக்க மாட்டார் பார்த்தீங்களா? அவர் அவருடைய வேலையை கரெக்ட் இல்லை. அவர் பொறுத்த வரைக்கும் he was an extreme professional. நம்ம கச்சேரிக்கு போகிறச்ச நான் நிறைய தடவை சொல்லுவேன், சார் ஐ வில் கேரி யுவர் தப்லா, நீங்கள் கொடுங்க. இல்லை யூ கேரி யுவர் ஃப்ளூட், ஐ வில் ஓன்லி கம் ஆஃப்டர் யூ அப்படி சொல்லுவார். மேடையில் அவர் ஃபர்ஸ்ட் போக மாட்டார். when he plays the role of an accompanist, அந்த accompanist ரோல் எப்படியோ அந்த தர்மம்ங்கிறது he was true to that தர்மம். அவர் சொல்லுவார், கச்சேரி நடுவில் எதாவது கேப் எதாவது இன்டர்மிஷன் இருந்துச்சு, எதனா மாற்றிக்கணுமா, உங்களுக்கு சௌரியமா இருந்ததா கேட்பாரு. அந்த பெரிய மகான் கேட்கணுன்ட்டு ஒன்றும் இல்லை. பட் இல்லை என்ன எதனா செகண்ட் ஹாஃபில் எதாவது சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுவோம் அப்படி சொல்லுவோம். இந்த மாதிரி ஐ ஹவ் சீன் ஹிம் பிளே நாட் ஜஸ்ட் வித் மீ பட் வித் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட். அவர் மாதிரி ஆர்டிஸ்ட் என்னைக்கு வேணால் எந்த சீன் வேணால் டாமினேட் பண்ணலாம். he has so much capability. பட் அவர் இருந்த ஒரு வேர்ல்டு அமெரிக்காவில் கிரேட்னஸ் இஸ் ஒன் திங், ஹவ் யூ பிளெண்ட் வித் அதர்ஸ் இஸ் another திங். இப்போ நிறைய கிரேட் பீப்புள் சேர்ந்தாலும் நான் எவ்வளோ கிரேட்டுன்ட்டு யாரும் அப்படி சொல்லிக்கவும் மாட்டாங்க. வாசிப்லேயும் அவங்க டாமினேட் பண்ண ட்ரை பண்ண மாட்டாங்க. அவங்க ரோல் என்ன அது பர்ஃபெக்டாக செய்வாங்க. ஜாக்கிர் ஜி வாஸ் an epitome of that. ஆஃப் த ஸ்டேஜ் உங்களுக்கு அவருக்கு எதனா ஆர்குமெண்ட் வந்திருக்கா? இல்லை அவருக்கு ஜாக்கிர் ஜிக்கு ஒன்று, இப்போ அக்காம்பனிமெண்ட் போட்டால் அக்காம்பனிமெண்ட் தான் போடணும். அக்காம்பனிமெண்ட் போட்டு இப்போ அவரை ஃபர்ஸ்ட் அவரோட பேர் சொல்லி செகண்ட் நம்ம பேர் சொன்னால் ஒத்துக்க மாட்டார். ஸோ இந்த முறையில் ஒரு 2 தடவை எனக்கு ஏன் இப்படி என்னோட பேர் ஃபர்ஸ்ட் போட்டு நீ உன்னோட கச்சேரி இது நான் வாசிச்சுட்டு இருக்கேன் அக்காம்பனிமெண்ட் என்னோடது அக்காம்பனிமெண்ட்டாக போட்டிருக்கணும், இப்படி போடக்கூடாது அப்படி கொஞ்சம் கோபப்பட்டு இருக்காரு. ஹியூமிலிட்டி ஒன் திங், ரோல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இப்போ அவரோட கச்சேரியில் அவர் மெயின் ஆர்டிஸ்ட்னா அவரோட ரோல் டிஃப்ரெண்ட். தாளவாத்திய கச்சேரியில் ஆமாம், இந்த கச்சேரியில் நான் உனக்கு அக்காம்பனிமெண்ட்டை தான் வந்திருக்கேன், ஏன் என் பேரை முதல்ல போட்டேன் அப்படி 2-3 தடவை அப்படி ஆச்சு. அவருக்கு ஹேட் a serious objection to that because he said இந்த கச்சேரியில் this is Shashank flute with உஸ்தாத் ஜாக்கிர் ஹுசைன் அப்படி தான் போட்டிருக்கணும் அப்படி சொல்லியிருக்காரு. யாரோட வாசிச்சாலும் சரி அன்னைக்கு அவரோட ரோல் என்ன அது he was true to that. அண்ட் எந்த கச்சேரி வாசிக்கிட்டோம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக he will aid the artist, not one bit நான் இங்கே இருக்கேன் அப்படி காமிக்காம அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவார். அந்த ஆஸ்பெக்ட் நான் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கேன். ஒரு நாளைக்கு எவ்ரி ஃபிஷர் ஹாலில் லிங்கன் சென்டர் நியூயார்க்கில் உஸ்தாத் விலாயத் கான் சாவோட ஒரு கச்சேரிக்கு போயிருந்தேன் 2003. அன்றைக்கி ஒரு கேப்ஸை வச்சு டீப் கும்கீஸ் வச்சு சூப்பர் ஷோன்ட்டு ஒன்றும் இல்லை, அந்த கேப்ஸை வச்சு வாசிச்சிருக்கார் பாருங்க, அமேசிங். அந்த மாதிரி ஒரு சட்டல் அக்காம்பனிமெண்ட் நான் அது வரைக்கும் எங்கேயும் பார்க்கல. அதே மாதிரி அக்காம்பனி இல்லை இப்போ ஏகே பழனிவேல் சார் மாதிரி ஒருத்தர் வாசிக்கும் போது ரொம்ப ரசிப்பார். அவர் இஸ் வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் as a team player. He will never try to say I'm the biggest. இது அப்படியே ஒரு ஃபீலிங்கே இல்லை. அவர் கூட இருந்தால் ஒரு ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா வாட் இஸ் தி பர்பஸ், தி பர்பஸ் டிஃபைன்ஸ். பெரிய ஆர்டிஸ்ட் தனக்கு எதிர உட்காந்துருக்கும்போது நம்ம சவுத் இந்தியாவில் அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ முதல்ல வாசிப்பாங்க. இவர் என்னமா சொல்ல இல்லை நீ முதல்ல வாசி, ஒன்றை தான் நான் ஃபாலோ பண்ணுவார். நான் பல நேரம் இப்போ அவரோட கச்சேரி அங்கே பார்த்தா ஃபஸ்ட்டு அவரே போய் சித்தார் கொண்டு வந்து வச்சார். அப்புறம் விலாயத் கான் சாவை அவரே கொண்டு வந்து உட்காந்து வச்சார். அதுக்கப்புறம் தான் அவரோட தபலா எடுத்து வந்து உட்காண்டார். அந்த மாதிரி இட்ஸ் வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் டு சீனியர்ஸ். இங்கேயும் சென்னையிலையும் ஒரு நாளைக்கு ஹரிஹரன் அந்த ஹாசிர் 2 ஒரு கச்சேரி இருந்தது. நம்ம இந்த சைடில் மியூசிக் அகாடமியில் உட்காந்துருந்தோம், பேசிகிட்டு இருந்தோம். பாலமுரளி சார் வந்தார். இவரோட சேரை கொடுத்துட்டு அவர் கீழே உட்காந்து அவரோட இப்படி அன்பை பேசிகிட்டு இருந்தார் ஃப்ளோரில் உட்காந்து. ஐம் டெல்லிங் யூ தட் ஹியூமிலிட்டி இன் ஹிம் was real. It was not a show.
மற்றவங்க பார்த்து அவரோட ரொம்ப ஹம்பிள்னு சொல்லணுன்ட்டு ஒரு he had no intention like that. அவர் பாட்டில் அவர் நடந்துப்பாரு. he was real. எந்த கச்சேரிலையும் நிறைய அவரோட சோலோஸ் எல்லாம் கேட்டிருக்கேனே. முன்னாடி யாராரும் அவர் பெரிய அவரோட சீனியர் ஆர்டிஸ்ட் யாராரும் வந்திருந்தா கச்சேரி ஆரம்பத்துக்கு முன்னாடி இறங்கி வந்து அவரோட பிளெஸிங்ஸ் எடுத்துக்கு அப்புறம் தான் திரும்பி போய் கச்சேரி போய் வாசிப்பார். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன். நீங்க அவரை சேர்ந்து எத்தனை கச்சேரி பண்ணிருப்பீங்க? நிறைய பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியாது, ஒரு 7-8 கச்சேரி பண்ணியிருப்பேன். சக்தி குரூப்லயும் வச்சிருக்கீங்க? ஆமா, சக்தி குரூப்ல ஒரு வாட்டி பெங்களூர் பேலஸ் கிரவுண்ட்ஸ்ல அந்த டீம் மெக்லாஃப்லின் விநாயக் ராம் சார் இருக்குல்ல, செல்வ கணேஷ் அப்புறம் ஜான் ஜி, அந்த பீஸ் மட்டும் நான் மட்டும் இருந்தேன். அந்த பீஸுக்கு ஸ்ரீனிவாஸ் ஜி இறங்கி போயிட்டாரு ஸ்டேஜ்ல இருந்து, நான் அங்க சைட்ல உட்காந்துருக்கேன். ஆமா, சங்கர் ஜியும் இருக்குல்ல அந்த பீஸுக்கு. ஜாக்கிர் ஜியோட ஒரு பீஸ், அதுக்கு நான் அங்க கெஸ்ட் ஆர்டிஸ்டா வச்சிருக்கேன் பெங்களூர்ல. ஜாக்கிர் ஜி பொறுத்த வரைக்கும் ஒன்னு என்னன்னா, he said an ஆர்டிஸ்டோட ட்ரீம் என்று சொல்லலாம். ஒரு ஆர்டிஸ்ட் எவ்வளவு பர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கலாம் அவர் மாதிரி. ஒன் திங் ஃப்ரம் த காமனர்ஸ், ஒரு சாதாரண ஜனங்கள்ல இருந்து பிடிச்சி அவரோட ஆர்டிஸ்ட் ஃபெட்டர்னிட்டிலேயே எல்லாரும் ஒத்துரு அவர் பற்றி தப்பாக வாசிச்சாரு, சரியாக வாசிக்கல, அவர் பிடிக்கல, அப்படி ஒத்தும் பேச மாட்டாங்க. அந்த ஒரு ஹை அக்செப்டபிலிட்டி அவரோட ஆர்ட்டுக்கு இருந்த ஒரு அக்செப்டபிலிட்டி அங்கே இஸ் எ ட்ரீம் ஃபார் எவ்ரி ஆர்டிஸ்ட். அவரோட பர்சனாலிட்டியே ரொம்ப அழகாக இருக்கும். அவர் சில விஷயங்கள் அவர் இந்த ப்ரெசென்ட் பண்ற விதம் இருக்கு பாருங்க, அதுவே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அது ரொம்ப ரொம்ப ஈஸியா செய்வாரு. ஹிஸ் ஆர்ட் வாஸ் அட் a highest level. இன்னொன்று என்னன்னா, அவர் யாரோட வாசிக்கிட்டோம், பண்டித் ரவிசங்கர், விலாயத் கான் சாப், இல்லாட்டி சிவகுமார் சர்மா, ஹரிஜி, அவருக்கே பண்ண மாதிரி இருக்கும். நான் அவர் கூட வாசிச்ச மாதிரி உங்க கூட வாசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல முடியாது. இப்போ அவர் கூட எப்படி வாசிச்சாரோ இவர் கூடயும் அப்படியே வாசிக்கிறாருன்னு சொல்ல முடியாது. அவருக்கு என்ன வேணுமோ எப்படி வேணுமோ அப்படி பர்ஃபெக்டாக டைலர்டாக இருக்கும். சிவகுமார் ஜி சந்தூரோட வாசிக்கிறச்சே கேட்டால் அவரோட அந்த சந்தூரோட சட்டில் ஹிட் ஆன் தட் ஸ்ட்ரிங் அதே மிமிக் பண்ணி அவர் அந்த தேக்கா வைப்பார். அதெல்லாம் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம் சென்சிட்டிவிட்டி இருந்தால் தான் பண்ண முடியும். அவர் எந்த கோர்வை வைப்பார், அங்கே எப்போ நிறுத்துவார், எப்படி. அதே மாதிரி அம்ஜத் அலி கான் சாவோட ஒத்தொத்தர் ஸ்டைலும் ரொம்ப டிஃப்ரெண்ட். அவர் அது ஃபுல்லாக லைக் நியூ, இவர் எங்கே அந்த நிறுத்துவார், எங்கே ஆரம்பிப்பார், அப்படி. ஆலி அக்பர் கான் சாவோட எல்லாரோடையும். ஸோ ஹி வாஸ் அ வெரி ஸ்பெஷல் ஆர்டிஸ்ட். அந்த ஒரு யூனோ அண்ட் யாரை கேளுங்க, பண்டிட் ஜஸ்ராஜ்ஜி என்னோட ஹிந்துஸ்தானி குருஜி சொல்லுவார், ஜாக்கிர் மாதிரி கிடைக்காது, ஜாக்கிர் ஜி இருந்தால் தான் இது பாடுவேன்ட்டு சொல்லுவார். ஷாஹித் பர்வேஸும் அவரும் இப்படி தான் சொல்லுவார், இந்த செலு ரிதம் காம்போசிஷன்ஸ் எல்லாம் ஜாக்கிர் ஜி வாசிக்கிறச்ச தான் நான் வாசிப்பேன் அப்படி சொல்லுவார். தபைலா தவிர வேற என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் சினிமாலாம் பார்ப்பாரா? எனக்கு நிறைய ஃபிட்னஸ் பற்றி பேசுவார், ஹைக்கிங் நிறைய பண்ணுவார். அண்ட் அவரே சொல்லுவார், நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் போகிறச்சு அவருக்கு சில ஃபேவரட் டிஷ்ஷஸ் எல்லாம் ஆர்டர் சாப்பிடுவார். எனக்கு தெரிஞ்சு நிறைய மட்டன் கறி, ரோட்டி இந்த மாதிரி சாப்பிடுவார். He was generally he liked food, but he was also very disciplined personally. நீங்கள் கச்சேரி மேடல்ல சில நேரங்களில் நீங்கள் ரொம்ப அன்பிரடிக்டபிளாக போவீங்க. சுரம் வாசிக்கும் போதெல்லாம், துரித காலத்தில் வாசிக்கும் போது அடுத்தது இவர் என்ன பண்ண போகிறான்னு தெரியாது. அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன். ஜாகிர் அதுக்கு அப்போ கச்சேரி கிடச்சில உங்களை இது அப்ரிஷியேட் பண்ணிக்கிறார், அது ரொம்ப நல்லா இருந்ததுப்பா அப்படின்லாம் சொல்லுவார். அதுவும் சொல்லியிருக்கார், நீ இதை மாற்றி வாசிச்சிருக்கலாம்ட்டும் சொல்லியிருக்காரு. அவரோட வாசிக்கிறச்சே ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வாசிக்கணும். பட் ஹீ நெவர் மேட் யூ ஃபீல் தட் வே. விவரம் இல்லை, நான் அவரோட வாசிக்கிறச்சாலாம் எனக்கு 20 வயசு 25 வயசு இருக்கும். அவர் அதை அப்போவே அவர் டாப்பா 40-50 வருஷம் வாசிச்சிருந்தார். இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் ஃபேமிலி பற்றி தான் சொல்லுவார் உங்களுக்கு? அவள் வீட்டுக்கும் போயிருக்கேன். சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு சின்ன நைஸ் லிட்டில் ஹவுஸ். வீட்டில் அந்த நிசாம், ஹைதராபாத் நிசாம்லேருந்து கொண்டு வந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரு. அவருக்கு எத்தனை பசங்க? He had 2 daughters. The older daughter, Anisa, I think, she was a filmmaker, San Francisco. Younger daughter, I think, was a ballet dancer. அவங்க எல்லாம் அங்கே தான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. ஒய்ஃப் சித்தாரா தேவியோட டிசைபிள், கதக் டான்சர், டோனி ஜீன் கூப்பிடுவோம் நம்ம எல்லாம்.
அவங்க பேர். வெரி நைஸ் பர்சன். அவங்க வந்து இவருடைய கான்சர்ட்லாம் வருவாங்களே? நிறைய கச்சேரிக்கு வருவாங்க. லாஸ்ட்டாக நான் 2022ல் ஃபீனிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசியமில் ஒரு கச்சேரி இருந்தது. அன்னைக்கு ஜெயந்திஜி வீணா, ஜெயந்தி குமரேஷ், கலா ராம்நாத் வயலின் டூவெட், அதுக்கு ஜாக்கிர்ஜி வாஷர். அன்னைக்கு டோனிஜி அவர் ஒய்ஃப் வந்திருந்தாங்க. நாங்கள் சேர்ந்து தான் கச்சேரி கேட்டோம். அவரும் நிறைய ஜாக்கிர்ஜி பற்றி சொல்லிட்டு இருந்தார் அன்னைக்கு. அதுதான் நான் அன்ஃபார்ச்சுனேட்லி தி லாஸ்ட் டைம் ஐ சா ஹிம். அது எப்போது? 2 years. ஆமாம், அவர் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் செட்டில் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. திங்க் 70s இருந்து நான் அவர் வீட்டுக்கு ஒரு 2-3 தடவை போயிருக்கேன். அண்ட் இங்கேயும் வருஷம் இந்த குரு பூர்ணிமாவுக்கு வருவார் எங்கள் பாம்பேல. அன்னைக்கு அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாசிப்பாங்க. லாஸ்ட்ல இவரோட ஒரு கச்சேரி இருக்கும். திருவையாருக்கே ஒருவர் நான் பார்த்துருக்கேன். அவர் பழனிவேல் சாரோட வந்திருக்காரு. வந்து அங்கே ஸ்ரீனிவாசோட வச்சிருக்காரு. சட்டையை கட்டி போட்டு துண்டை போட்டு வந்து உட்காந்துருப்பாரு. நம்ம வாழுங்க மாதிரியே உட்காந்துருப்பாரு. அவருக்கு ஐ திங்க் மோர் ஹி வாஸ் அ ரிலிஜன் லெஸ் பர்சன். அவருக்கு எல்லாமே தி வேர்ல்ட் வாஸ் இஸ் ரிலிஜன், தப்லா வாஸ் இஸ் ரிலிஜன். அங்கே ஐ கெட் அ ஃபீலிங் லைக் தட். ஐ டோன்ட் நோ ட்ரூலி வாட் ஹி வாஸ் வித் இன் ஹிம். ஹி வில் ஆல்வேஸ் டெல் மீ. இப்போ நான் எதாவது அவரை மீட் பண்ண போய் ஒய்ஃப் எங்கேயும் பின்னாடி அங்கே நிற்க வச்சுனா அவர் மட்டும் பண்ணால் லக்ஷ்மி ஃபஸ்ட்டு வரணும், அதுக்கப்புறம் தான் சரஸ்வதி வரணும்னு சொல்லுவார். அப்படி நிறைய தடவை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி he paid attention to every detail. I don't think he belonged to any particular religion. The world was his home. Tabla is his religion. நீங்கள் எந்த ஊருக்கு போங்க, they would call him the son of the city. வெதர் யூஎஸ்னா நம்ம ஊருன்னு சொல்லுவோம், லண்டனில் போனால் நம்ம ஊருக்காரான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு 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 பர்சனல் டச் இருக்குது. வாசிச்சிருக்காருல்ல அவர். அதான் முன்னாடி வாசிச்சிருக்காரு போல் இருக்கு. அவர் யாரோட வாசிக்கலங்கிறது முன்னாடி see the earliest productions like John Handy saxophone with Ali Akbar Khan. அது ஒரு பியூட்டிஃபுல் சிடி இருக்கு. ஈவன் ஹாலிவுட் ஃபிலிம்லோட வாசிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நிறைய வாசிச்சிருக்காரு. அவரே ஆக்டிவ் பண்ணியிருக்காரு. 2-3 மூவி பண்ணியிருக்காரு. அவர் நிறைய மூவி ப்ரொடக்ஷனுக்கு எல்லாம் டிரெக்ட் பண்ணியிருக்காரு, மியூசிக் ப்ரொடக்ஷன்ஸ். ஐ மீன் ஹி வாஸ் அ மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி. ஜாகிர் பாயோடைய அந்த லெகசி கண்டினியூ ஆகணும் இல்லையா? அவர் சிஷியர்களை உருவாக்கியிருக்காரா? எத்தனை சிஷியர்கள் உருவாகியிருக்காங்க? அவரோட டூரிங் ஷெட்யூலில் பார்த்து அவர் யாருக்கான பர்சனலாக கண்டினியூஸாக டீச் பண்ணியிருக்காராங்கிறது ஒரு டவுட் தான். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஒரு பிஸி ஆர்டிஸ்ட். பட் வருஷம் ஒரு சம்மர் கேம்ப்ன்ட்டு ஊரில் நடத்துவாங்க சான் ஃப்ரான்சிஸ்கோவில். அங்கே வேர்ல்டு வைட் எல்லாரும் கற்றுக்க போவாங்க. பட் ஒரு பெரிய மகான், இன்னொரு மகான் தப்லா பிளேயர் எனக்கு சொன்னார் ஒரு நாளைக்கு, ஜாக்கிர்ஜியோட ஒர்க்ஸை டச் பண்ணாமல் இருக்கவே முடியாது, என்ன தப்லாவே வாசிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன், அவரோட இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்கும் இருக்குது. அப்படி பட் நிறைய பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அது அந்த கேம்பில் சொல்லி கொடுத்துருக்காரு. பட் 1-on-1 மெயினாக இவரோட டிசைப்பிள் நானுங்கிற சொல்கிற மாதிரி யாரா இருக்காங்களான்ட்டு எனக்கு ஒரு பர்சனலி எனக்கு தெரியாது. பட் நிறைய பேர் அவரை பார்த்து கற்றுண்டு நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. அவள் அப்பாவோட கற்றுண்ட அவங்க அப்பா தான் தி கிரேட் அல்லாரக்கா, லெஜெண்ட் உஸ்தாத் அல்லாரக்கா. அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இவருடையும் கற்றுட்டு இருக்காருன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் திங்ஸ் ஐ வாண்ட் டு மென்ஷன் பர்சனலி இஸ் ஜாக்கிர்ஜி நிறைய யங்கர் ஆர்டிஸ்டுக்கு ஒரு பெரிய ஸ்டேஜில் கூட்டிகிட்டு போய் ஒரு எக்ஸ்போஜர் கொடுத்தாங்க. அது யூ கேன் சே தட் வாஸ் தி பிக் திங் தட் மேட் தேர் கரியர்ஸ். பீட் கஞ்சரா செல்வா கணேஷ், ராகேஷ் சௌராசியா, ராகுல் சர்மா, அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட், வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ், வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்லிஸ்ட்டை டூருக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள என்கரேஜ் பண்ணி. இப்போ சிவமணி சாரும் எனக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. early 80sலலாம் ஜாக்கிர்ஜியோட நிறைய டூர் பண்ணி நிறைய கற்றுட்டுருக்கேன் அவரோட. அந்த மாதிரி ஹஸ் பீன் அ ஃபாதர்லி ஃபிகர் டு மெனி. சரி, அவருக்கு தம்பிகள் யாராவது உண்டா? ஃபசல் குரேஷி தப்லா வாசிப்பர். அவர் தான் என்னோட முதல் ஜுகல்பந்தி வாசிச்சார் பெங்களூரில். இன்னொருத்தர் டௌஃபிக் குரேஷி ஜெம்பே வாசிப்பார். அவரும் அமேசிங் ஆர்டிஸ்ட், அவரோடையும் வாசிச்சிருக்கேன். இவங்க எல்லாரும் வெரி குட் ஆர்டிஸ்ட். பாம்பேல இருக்காங்க. அண்ட் ஐ டோன்ட் திங்க் சிஸ்டர்ஸ் இன் ஆல் கேம் டு திஸ் ஆர்ட் ப்ரொஃபஷன். பட் அமாங் தி பிரதர்ஸ் இவங்க 3 பேர் நிறைய வாசிச்சிருக்காங்க. நம்ம
இந்த விஷயத்தை முடிக்கிற நேரம் வந்தாச்சு. இந்த வழியே பண்டித் ரவிசங்கர் அண்ட் உஸ்தாத் ஜாகிர் ஹுசைன் இவங்க 2 பேர் நம்ம இந்தியன் மியூசிக் வேர்ல்டு வைட் கொண்டு போன மாதிரி மற்றவங்க யாராவது இருக்காங்களாங்கிறது ஒரு பெரிய டவுட் தான். ஆல்தோ தெர் ஆர் லெஜெண்ட்ஸ் லைக் அதர் லெஜெண்ட்ஸ் இன் தி ஃபீல்ட் ஆஃப் நார்த் இந்தியன் மியூசிக். எல்லாரும் they have done their bit for Indian music, but the tallest of the two, I would say Ravi Shankar ji and Zakir ji. Absolute loss to Indian music, and I would say the true Bharat Ratna of India has been lost. அவங்க தப்லா ஃப்ரெட்டர்னிட்டிலேயே இன்னமேல் யாரா இந்த மாதிரி வருவாங்களா அங்கிற கேள்வி எல்லாரும் கேட்டுட்டு இருக்கா. வர வரைக்கும் கேட்டுட்டே இருப்பா. காலம் தான் பதில் சொல்லணும். காலம் தான். டைம் இஸ் ஆன்சர். மிக்க நன்றி சஷாந்த். தேங்க்யூ.